الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على المرسلين أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனத்து வாழ்க்கையின் நபி அவர்களின் கடைசி 5 ஆண்டுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப இந்த சூராவினுடைய அழகை கொஞ்சம் பாருங்கள். சூரத்துல் ஃபத்ஹ், தெளிவானதொரு வெற்றியை நான் உங்களுக்கு வழங்கி இருக்கின்றேன் நபியே, உங்களுடைய முன்பின் பாவங்களை அல்லாஹு தஆலா உங்களுக்கு மன்னித்து விட்டான். உங்களுக்கான நிஅமத்தை அல்லாஹு தஆலா பூர்ணப்படுத்தி விட்டான். உங்களுக்கான நேரான பாதையை அல்லாஹு தஆலா காட்டிவிட்டான். அல்லாஹு தஆலா நபி அவர்களை ஏன் அனுப்பினான் என்பதை மிக தெளிவாக பேசுகின்றான். நேர் வழியை கொடுத்தும் சத்திய தீனை கொடுத்தும் அல்லாஹு தஆலா நபி அவர்களை அனுப்பி வைத்தான். லியும்ஹிரஹு அலத்தீனி குல்லிஹி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஏனைய தீன்களை காட்டிலும் அநேக மார்க்கங்களை காட்டிலும் உயர்த்துவதற்காக அல்லாஹு தஆலா நபி அவர்களை அனுப்பி வைத்தான். இந்த முழுமை பெறுவதற்கு இன்னும் ஒரு 4 வருஷம் இருக்கு. சொல்றது புரியுதுங்களா? ஹுதைபியால இருக்கிறாங்க. ஹுதைபியா கிட்டத்தட்ட 80% முடிஞ்சிச்சு இஸ்லாம். இதை அல்லாஹு தஆலா சூசகமா பேசுறான். இன்னும் கொஞ்சம் 20% இருக்கு. இந்த 20% தான் அல்லாஹு தஆலா உம்மை இன்னும் முழுமையான ஹிதாயத்திற்கு அல்லாஹு தஆலா கொண்டு செல்ல போகின்றான். அதற்கு மீண்டும் அல்லாஹ் உதவியும் செய்வான். இதை இங்க பேசுறான். வகஃபா பில்லாஹி ஷஹீதா, அல்லாஹ்வே அதற்கு சாட்சியாளனாக போதுமானவனாக இருக்கின்றான். இப்ப கடைசி வசனத்தை பாருங்க. முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அல்லாஹு தஆலா எப்படி பேசுறான்? உடன்படிக்கை எழுதும் போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில், நபி அவர்களிடத்தில் சுஹைல் ஹுதைபியா உடன்படிக்கையில அழிக்க சொன்னார். நீங்க முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் எழுதுங்க, நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். முஹம்மது ரசூலுல்லாஹ்வை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அல்லாஹு தஆலா இப்போது பாருங்கள் நபி அவர்களுடைய தரஜாவை, அந்தஸ்தை, மர்தபாவை எப்படி உயர்த்தறான். ஹுதைபியா உடன்படிக்கையில நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா முஹம்மது ரசூலுல்லாஹ்? ஹுதைபியாவை பற்றி நான் குர்ஆன்ல பேசுறேன். அதில் முஹம்மது ரசூலுல்லாஹ் தான். முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ் இப்போ எழுதுறான் குர்ஆன்ல, முஹம்மது ரசூலுல்லாஹ். கியாமத் நாள் வரைக்கும் இது ஒலித்துக் கொண்டே இருக்கும். முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மத் அல்லாஹ்வினுடைய தூதர் தான். வல்லதீன மஅஹு, இந்த இடம் ரொம்ப முக்கியமானது, மிக மிக முக்கியமானது. எல்லா இடங்களிலும் நபி அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா சஹாபாக்கள் கிட்ட பேசி இருக்கிறான். உங்களுடைய தூதர் இப்படிப்பட்டவர், உங்களுடைய தூதர் இப்படிப்பட்டவர் சொல்லி பேசி இருக்கிறான். இந்த இடத்துல சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் நபி அவர்கள் கிட்ட பேசுறான். இறை மறுப்பாளர்களிடத்தில் ஷித்தத்தோடு, கடினத்தோடு நடந்து கொள்பவர்கள் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி மனிதநேயத்தோடு நடந்து கொள்வார்கள். ஆனா தீனுடைய விஷயத்துல, மார்க்கத்துல கொஞ்சம் கூட எக்ஸ்கியூஸ் கிடையாது. ரூல் இஸ் ரூல். தங்களுக்கு மத்தியில், முஃமின்களுக்கு மத்தியில் இரக்கத்தோடு நடந்து கொள்வார்கள். இதை புரியும்படி நான் இந்த இடத்துல உங்களுக்கு தெளிவா சொல்லிடவா? இப்ப ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி நான் சொல்லிட்டேன். இப்ப பாருங்க, அந்த ஆயத்தை பாருங்க. வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபார், இறை மறுப்பாளர்களின் மீது அவர்கள் கடினத்தோடு நடந்து கொள்வார்கள். ருஹமாஉ பைனஹும், தங்களுக்கு மத்தியில் அவர்கள் இரக்க பண்போடு நடந்து கொள்வார்கள். அதாவது நான் சொன்னேன், என்ன பண்ணிருக்கணும், முஸ்லிம்களுக்கு டாக்ஸ் கிடையாது, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு டாக்ஸ் போடணும். அதுதான் ரூல். கலிமாவை ஏத்துக்குங்க, டாக்ஸ் இல்ல. கலிமாவை நீங்க ஏத்துக்கலன்னா டாக்ஸ் கொடுங்க. இந்த ரெண்டுக்குமே நீங்க வரமாட்டீங்கன்னா சட்டம் தன் கடமையை செய்யும். இதை சொல்றான் அல்லாஹ் தஆலா. தராஹும் பைனஹும் தராஹும் ருக்கஅன் சுஜ்ஜதன் யப்தகூன ஃபضலன் மினல்லாஹி வரில்வானா, நபியே நீங்கள் அவர்களை பார்ப்பீர். தராஹும், நபியே நீங்கள் அவர்களை பார்ப்பீர். ருக்கஅன் சுஜ்ஜதா, ருக்கு செய்பவர்களாகும், சுஜூது செய்பவர்களாகும். இதனுடைய நேரடியான பொருள் தொழக்கூடியவர்கள். இதனுடைய மறைமுகமான பொருள் எப்போதுமே அல்லாஹுக்கு பணிந்தவர்களாக இருப்பார்கள். யப்தகூன ஃபضலன் மினல்லாஹி வரில்வானா, அல்லாஹ்விடமிருந்து சிறப்பையும் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தையும் தேடுபவர்களாக எப்போதுமே அவர்கள் இருப்பார்கள். சீமாஹும் ஃபீ உஜூஹிஹிம் மின் அஸரி சுஜூத், அவர்களுடைய முகத்திலே சுஜூதினுடைய அடையாளத்தை நீங்கள் காண்பீர்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாளை மறுமை நாளையில் எவர்கள் அல்லாஹுக்கு அதிகமாக சுஜூதுகள் செய்தார்களோ அவர்களுடைய முகம் பிரகாசமாக மிளிரும்.
இப்ப மறுபடியும் சுஜூத் என்பதை கொண்டு நேரடி பொருள் எப்போதுமே அல்லாஹுக்கு சுஜூது செய்வது. இதனுடைய உள்ரங்கமான பொருள் அல்லாஹுக்கு பணிந்து வாழ்வது. இது அல்லாஹு தஆலா பேசுறான். ذَلِكَ مَثَلُهُمْ فِي التَّوْرَاةِ. இந்த விஷயத்தை ஏற்கனவே எப்பவோ தௌராத்திலே நம்ம பேசிட்டோம். இப்ப சொல்றது புரியுதா? தௌராத்திலே நம்ம பேசிட்டோம்னா அல்லாஹு தஆலா என்ன சொல்றான்? இந்த பாயிண்ட் எல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்திலே டிசைன் செய்யப்பட்டிருச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பின்னாடி ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பின்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இதை ஃபில்ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம இன்ஜீலிலும் இதை பற்றிய உவமையை நாம் கூறி இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா இதை இங்க மட்டும் பேசல, தௌராத்துல பேசிட்டான், அதையே இன்ஜீலையும் பேசி இருக்கிறார். ரூல் இஸ் ரூல். இஸ்லாமிய ரூலிங் பார்ட்டி தான் இருந்தாக வேண்டும். இப்ப இன்ஜீல்ல எப்படி பேசி இருக்கிறான், இதுதான் இங்க ஹைலைட். இப்ப இந்த 23 ஆண்டு காலத்தையும் 1.5 வரியில அல்லாஹு தஆலா பேசி முடிக்கிறான். இந்த தீன், இந்த இஸ்லாம் ஒரு விவசாய நிலத்தை போன்றது, அல்லது நபி ஒரு விவசாயத்தினுடைய நிலத்தை போன்றவர், அல்லது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா ஒரு விவசாய நிலத்தை போன்றது. ஒரு விவசாய நிலத்தை போன்றது, அல்லது விவசாய நிலத்தில் நீங்கள் மறைக்கக்கூடிய நடுகின்ற ஒரு வித்தை போன்றது. சொல்றதெல்லாம் புரிஞ்சுதா? இவ்வளவும் கஸரஇன் என்ற வார்த்தைக்கு பொருந்தும். அஹ்ரஜ ஷத்அஹு, அந்த விதை தன்னுடைய குருத்தை வெளிப்படுத்தியது. அஹ்ரஜ ஷத்அஹு, தனது குருத்தை வெளிப்படுத்தியது. ஃபஆஸரஹு, பின்பு அது வளர்ந்தது, இப்படியே வளர்ந்தது. ஃபஆஸரஹு, பின்பு ஃபஸ்தக்லவ, அது தடிமனானது, பருத்தது. ஒரு மரம் இப்படி மட்டும் வளராது, இப்படியும் தன்னுடைய உடல் பெருக்கத்தை அதிகப்படுத்தும். இது அல்லாஹ் தஆலா பேசுறான். பின்பு ஃபஸ்தவா அலா சூகிஹி, அதனுடைய தண்டின் மீது தனித்து செம்மையாக அது நின்றது. ஃபஸ்தவா அலா சூகிஹி, எப்படி அது நிற்கணுமோ அசைக்க முடியாத ஆலமரத்தை போன்று, அசைக்க முடியாத அரச மரத்தை போன்று செவ்வனே என்று தன்னுடைய தண்டின் மீது அது பருமனாகி நேராக வளர்ந்து எல்லாமுமாக அது மாறி அது நின்றது. அல்லாஹு தஆலா பேசக்கூடிய இந்த விவசாயத்தினுடைய உவமை எதை பேசுகின்றான்? தீனை பேசுகின்றான், இஸ்லாத்தை அல்லாஹு தஆலா பேசுறான். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா பேசுறான் பாருங்க. அந்த விதை லா இலாஹ இல்லல்லாஹ். ஆரம்பமான அந்த குருத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஅவா செய்தார்கள். ஆரம்பத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈமான் கொண்டார்கள். இந்த பக்கம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஈமான் கொண்டார்கள். சிறிய பிள்ளை 10 வயசு அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈமான் கொண்டார்கள். இது கொஞ்சமாக வளர்ந்தது, அதுதான் தனது குருத்தை அது வெளிப்படுத்தியது. 3 பேர் 4 பேர் இஸ்லாத்துல வந்தாங்க. பின்பு ஃபஆஸரஹு, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அஸ்அத் பின் சுராரா, மதீனாவில் இருந்த 6 தோழர்கள், 12 தோழர்கள், விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு தோழர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள். மக்காவினுடைய 5 வருஷம் 6 வருஷம் 8 வருஷமாக கூடிய நேரத்தில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு, இதெல்லாம் ஃபஆஸரஹு. பின்பு அல்லாஹு தஆலா ஹிஜ்ரத்தை கொடுத்தான். ஹிஜ்ரத்துக்கு போனாங்க. நபி அவர்கள் இந்த தீனை வளர்ப்பதற்காக ஒரு ஃபவுண்டேஷன் அல்லாஹு தஆலா கொடுத்துட்டான். ஒரு இடம், பிளாட்ஃபார்ம், மஸ்ஜிதுன் நபவி, மதீனா. இங்கிருந்து படைகள் உருவானது, ராணுவ படம் உருவானது. பத்ரு, உஹத் போன்ற களங்களை காணக்கூடிய அளவிற்கு இஸ்லாம் உயர்ந்து விட்டது. ரோம் பாரசீகம் தலையை உயர்த்தி யாரது என்று பார்க்கக்கூடிய அளவிற்கு இஸ்லாம் வளர்ந்தது. இதை அல்லாஹு தஆலா ஃபஸ்தக்லல, தீன் இப்படி மட்டும் வளரல, இப்படியும் வளர்ந்தது. ஃபஸ்தக்லல, 3 பேர் 4 பேர் 5 பேர் ஹிஜ்ரத் செய்து நபி அவர்கள் அழைத்து வரும்போது 13 வருடங்கள் தாவத் பணி செய்து நபி அவர்களோடு இருந்தவர்கள் 500 சஹாபாக்கள். 500 சஹாபாக்கள். இப்ப ஹுதைபியால இருக்கிறாங்க 1500 சஹாபாக்கள். இப்ப இது என்னவாக மாறப்போகுதுன்னா லட்சங்களாக மாறப்போகின்றது. ஃபஸ்தக்லல, சஹாபாக்களுடைய கிரவுட், இஸ்லாம் இன்னும் வளர்ச்சி அடைய போகின்றது. இப்படி அல்லாஹு தஆலா வளர்ந்ததற்கு பின்னால் ஃபஸ்தவா அலா சூகிஹி, அதனுடைய தண்டின் மீது அது செம்மையாக நிற்கிறது. இது இன்னும் 4 வருஷத்துல நடந்து முடிய போகுது. ஃபத்ஹே மக்கா, ஹஜ்ஜத்துல் வதா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்காக அனுப்பப்பட்டார்களோ
அதனுடைய முழுமையான தீனோடு அந்த தீன் ஏறி நிற்க போகின்றது. ஒட்டுமொத்த அரசாங்கமும் இந்த இஸ்லாமிய தீனுக்கு கீழாக வரப்போகின்றது. அதனுடைய நேரான தண்டின் மீது நிறுத்திவிட்டான். இப்போ ஏன் அல்லாஹ் தஆலா இதையெல்லாம் செய்தான்? விவசாயிகள் ஆச்சரியப்படுவதற்காக, விவசாயிகள் சந்தோஷப்படுவதற்காக, விவசாயிகள் குதூகல பெருமை அடைவதற்காக. யார் விவசாயிகள்? யார் விவசாயிகள்? சஹாபாக்கள். சஹாபாக்கள் தங்களுடைய ரத்தத்தை நீராக ஊற்றி இந்த தீன் என்ற மரத்தை வளரச் செய்திருக்கிறார்கள். தங்களுடைய குடும்பங்களை உரங்களாக போட்டிருக்கிறார்கள். தங்களுடைய உயிர்களை உரங்களாக போட்டிருக்கிறார்கள். போட்டு இந்த தீனை இவ்வளவு அழகாக வளர்த்து வந்திருக்கிறார்கள். இதே நேரத்தில் குஃபார்கள் கோபம் அடைவதற்காக கோபப்படுறாங்க. இப்போ என்னமோ நினைச்சாங்க. நபி அவர்கள் தாவத் பணி செய்யும் போது, மதீனாவுக்கு வரும்போது என்னமோ நினைச்சாங்க. என்ன செஞ்சிடுவார் இவரு? இந்த 10 பேர் 20 பேர் 500 பேரை வச்சுக்கிட்டு என்ன செஞ்சிடுவாரு? என்ன செய்ய முடியாது என்று நீங்கள் நினைத்தீர்களோ அதை தாண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொன்றையும் செய்து முடித்து விட்டார்கள். லியகீல பிஹிமுல் குஃபார். இந்த ஆயத்தை முன்னாடி பின்னாடி நல்லா உன்னிப்பாக கவனிக்கணும். சூரத்துல் ஃபத்ஹினுடைய துவக்கம், சூரத்துல் ஃபத்ஹினுடைய முடிவு எல்லாவற்றையும் மேட்ச் பண்ணி மோதிர வடிவத்தில் நீங்கள் கணக்கு செய்து பார்த்தால் அல்லாஹு தஆலா எவ்வளவு துல்லியமாக இதை பேசிக் கொண்டிருக்கின்றான் என்பது உங்களுக்கு புரிய வரும். சூரத்துல் ஃபத்ஹை நன்கு எடுத்து பாடம் பார்த்துக் கொள்ளுங்கள். சூரத்துல் அஹ்ஸாபையும் நன்கு எடுத்து பாடம் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அடுத்த கேள்வி இதிலிருந்து தயாராகி கொண்டிருக்கின்றது. சூரத்துல் ஃபத்ஹ், சூரத்துல் அஹ்ஸாப், 2 சூறாவையும் நல்லா பார்த்துக்குங்க. இப்ப அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹுதைபிய்யாவினுடைய உடன்படிக்கை மிகப்பெரிய ஒரு வெற்றி என்று அல்லாஹு தஆலா, தெளிவானதொரு வெற்றி என்று அல்லாஹு தஆலா பேசி இருக்கின்றான். இதை உன்னிப்பாக நாம் கவனிக்க வேண்டும். ஹுதைபிய்யா ஏன் வெற்றி என்பதை அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து இவ்வளவு அழகாக காயை நகர்த்தி இருக்கின்றான். இந்த ஹுதைபிய்யாவிற்கு பின்னால் இப்ப என்னெல்லாம் நடக்க போகின்றது, இஸ்லாம் எப்படி சரசரசரவென்று வளர்ச்சி அடைய போகின்றது, எதை நோக்கி இன்னும் இஸ்லாம் செல்ல போகின்றது என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.